குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்க தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்க்காம இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடு இருக்குதுன்றதுனால இதே போல் ஒரு ஸ்பூனை வச்சு நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ மாவு கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குதுன்றதுனால இதே போல் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணியை சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் கூடவே 1/2 முடி தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி ஒரு திக்கு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1.5 கப் தேங்காய் பால் இது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உருட்டின மாவெல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை வேக வைக்கிறதுக்காக நான் 2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதித்து வருது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதே போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும். அதனால் இது தனித்தனியாக இதே போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம உருண்டைகளை சேர்த்த உடனே கரண்டியை போட்டு கலரக்கூடாது. கரண்டியை போட்டு கலரோம்னா உடஞ்சிடும். அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டியை விட்டு கலரணும். இப்போ நல்லா கொதித்து வருது. மாவும் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதுமானது. அதாவது ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய் பால் கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வைக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் நெய்யை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து முந்திரியை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இந்த அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.